நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி பாரிஸ் காஃபே படத்தின் இசை வெளியீட்டு விழா. இந்த நிகழ்வில் படத்தின் தயாரிப்பாளர் கண்மணி ரங்கநாதன் அவர்கள் பேசும்போது, பாரிஸ் காஃபே ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம், ஆனால் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்குது. நம்ம சமுதாயத்தில் நடக்கிற முக்கியமான விஷயம் பற்றி பேசுகிற படம். குரு சோமசுந்தரம் மற்றும் அனுமோல் இந்த படத்தில் இருப்பது எங்களுக்கு பெருமையாக உள்ளது. படத்தின் இயக்குனர் என்னுடைய கணவர் 20 வருடம் முயற்சி செய்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார் என்றார். படத்தின் இணை தயாரிப்பாளர் லிங்கேஸ்வரன் அவர்கள் பேசும்போது, சினிமா துறை எனக்கு புதுசு. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு படம் எடுக்க ஆசையாக இருக்குது. காரணம் இந்த படத்தோட இயக்குனர் தான் என்றார். படத்தின் கலை இயக்குனர் தாம் அவர்கள் பேசும்போது, இந்த படத்தின் பணியாற்றியது எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. இயக்குனருக்கு லைவ் விட செட்டு போட்டு பண்ணால் தான் பிடிக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்க அவருக்கு நன்றி என்றார். படத்தின் எடிட்டர் சாபு அவர்கள் பேசும்போது, என்னோட உதவியாளர் லோகேஷ் மற்றும் பிரகாஷுக்கு என்னுடைய நன்றி. சரஜ் சீலன் முதல் பட இயக்குனர் மாதிரி தெரியல, எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். சிறப்பு விருந்தினர் இயக்குனர் மித்ரன் ஜெயா அவர்கள் பேசும்போது, ஒரு டேரக்டருக்கு மனைவி ப்ரொடியூசராக கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம். குரு சோமசுந்தரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் என்றார். சிறப்பு விருந்தினர் ஒளிப்பதிவாளர் சிவகுமார் அவர்கள் பேசும்போது, இயக்குனருடைய 23 வருட கனவு இது. உண்மையாக்க ஒரு நேர்மை வேண்டும், அது அவர்கிட்ட இருக்குது. இந்த படத்தோட தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உண்மையாக நெருக்கமான படமாக இருக்கும், கண்டிப்பாக வெற்றி பெறும் என்றார். படத்தில் நடித்த நடிகை சயனா சாய் பேசும்போது, இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனருக்கு என்னுடைய முதல் நன்றி. என்னுடைய அம்மா எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. குரு சோமசுந்தரம் மற்றும் அனுமோல் அவர்களுடன் நடித்து சந்தோஷமாக இருந்தது என்றார். படத்தில் நடித்த நடிகர் விஜய் விஸ்வா அவர்கள் பேசும்போது, இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநர்களுக்கு என்னுடைய நன்றி. அதற்கு காரணமான சாமி அண்ணனுக்கும் நன்றி. இந்த படத்தில் குரு சோமசுந்தரம் அனுமோல் கூட இணைஞ்சு நடித்தது உண்மையிலே ஒரு யூனிவர்சிட்டியில் நடிப்பு கற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறும். இவர்கள் இருவரையும் நான் பாராட்டுகிறேன். இதில் நடித்த அத்தனை கலைஞரையும் நான் பாராட்டுகிறேன். நானும் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரம் நடித்திருக்கிறேன் என்றார். படத்தில் நடித்த நடிகர் பிபின் அவர்கள் பேசும்போது, இந்த படம் நான் நடித்ததிலேயே ரொம்ப வித்தியாசமான படம். இந்த படத்தினுடைய கதை ரொம்ப நேர்த்தியானது. குரு சோமசுந்தரம் அனுமோல் உங்கள் கூட நடித்து எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி என்றார். படத்தில் நடித்த நடிகை அர்ச்சனா அவர்கள் பேசும்போது, இது என்னுடைய 3வது படம். என்னுடைய 10 வருட உழைப்பு. சின்ன வயசில் நிறைய பாடி ஷேம் பண்ணியிருக்காங்க, ஆனால் இப்போது கேமராவில் என்னை பார்க்கும்போது எனக்கே அழகாக தெரியுது. அதுக்கு ஒளிப்பதிவாளருக்கு நன்றி என்றார். படத்தில் நடித்த நடிகை அனுமோல் அவர்கள் பேசும்போது, எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். நான் நடிக்கும் படங்கள் சமுதாயத்துக்கு தேவையான படங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நடிப்பேன். இயக்குனர் கூட பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, அதனால்தான் இந்த படம் நான் நடித்தேன். இந்த படம் நிச்சயம் வெளிவந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றார். படத்தின் இசையமைப்பாளர் கே அவர்கள் பேசும்போது, வந்திருக்கிற எல்லோருக்கும் நன்றி. இதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். நான் நல்ல படம் தேடிக்கிட்டு இருந்த அந்த டைமில் தான் இந்த படம் எனக்கு வந்துச்சு. ரொம்ப நன்றி. படத்தில் ஒவ்வொன்றும் பார்த்து ஒர்க் பண்ணியிருக்கோம். என்னோட இந்த படத்தில் பாடல் பாடிய எல்லோரும் என்னுடைய நன்றிக்குரியவர்கள் என்றார். படத்தின் இயக்குனர் சராஜ் சீலன் அவர்கள் பேசும்போது, என்னுடைய சினிமா வாழ்க்கை 6 வயதில் ஆரம்பித்து என்னுடைய அப்பா தான் எனக்கு சினிமா கற்றுக் கொடுத்தார். வாரம் தவறான படங்களை படித்த ஸ்கூல் வாசலில் 5 தியேட்டருக்கு வகுப்பறையில் ரஜினி கமல் பற்றி தான் அதிகம் பேசுவோம். சினிமாலாம் எங்களுடைய பேச்சு. பாரதிராஜா, பாலச்சந்தர், பாலுமகேந்திரா, பாக்யராஜ் இவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர்கள். நான் பாக்யராஜ் சாரை இந்த படத்துக்கு கூப்பிடணும்னு நினச்சேன், அவர் இப்போ இல்லை, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்றார். இந்த படத்தில் நடித்த குரு சோமசுந்தரம் கிட்ட முதல் முறையாக கதை சொன்னதும் அவர் ரொம்ப நல்லா இருக்குது, நானே பண்ணுறேன்னு சொல்லிவிட்டார். அவர் கூட பயணித்தது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி குரு சார். அனுமோல் கிட்ட ஃபோனில் தான் கதை சொன்னேன், அவருக்கும் பிடித்து ஒத்துக்கிட்டாங்க, அதற்கும் நன்றி. படத்தில் நடித்த நடிகை எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. சாபு இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பில்லர். நான் சொன்னதை ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தார். கலை இயக்குனரின் உழைப்பு ரொம்ப முக்கியமானது, அவருக்கும் என்னுடைய நன்றி என்றார். இந்த படத்தில் நடித்தவர்கள் குரு சோமசுந்தரம், அனுமோல், அர்ச்சனகுமார், விஜய் விஸ்வா, சாய் விக்கி, நயனா சாய். எழுத்து இயக்கம் சராஜ் சீலன். ஒளிப்பதிவு சதீஷ் ஜி. இசை கே கிருஷ்ணகுமார். படத்தொகுப்பு விஜய் சபு ஜோசப். கலை இயக்கம் தாமு. பாடல்கள் விவேக் யுகி. பிரவீன், சராஜ் சீலன்.
நடன அமைப்பு ஸ்ரீ கிருஷ்ணபிரசாத். இணை தயாரிப்பாளர் வெங்கல் எம் லிங்கேஸ்வரன், தயாரிப்பாளர் கண்மணி ரங்கநாதன். விரைவில் திரைக்கு வரவிருக்கும் படம் பாரிஸ் கபே. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.